ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கமல், நீங்க சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. அப்ப அப்டேட்டோட ஆரம்பிப்போம். பரணி வர வரைக்கும். இன்னைக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய அப்டேட். அந்த அப்டேட்டுங்கிறனால தான் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் தாமதமா போட்ட காரணம். சரி, நிறைய கண்டென்ட் வரும், போஸ்ட் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தது. பட் இன்னும் தாமதமாகிட்டே போறனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு 1.5 ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதே சொல்ற மாதிரி அப்டேட்டோட ஆரம்பிச்சோம்னா, அந்த மிகப்பெரிய அப்டேட் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு. மலேசியாவில் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஈவெண்டா நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கும். காலையில இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. மதியானத்துல இருந்து கான்செப்ட் முடிக்கிறது, கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ ஸ்டார்ட் ஆனது. அங்கே ஏகப்பட்ட பேர் பேசுனதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது ட்வீட் வந்திருக்கும். நானும் ஒரு நாளைக்கு போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது போக பெரிய அப்டேட் என்னன்னா, சல்மான் கான் அவருடைய இந்த பேட்டில் ஆஃப் கல்வான் அப்படிங்கிற படத்துல இருந்து டீசர் வந்திருக்கு. 2026 ஏப்ரல் 17 ரொம்ப டேட் போட்டிருக்காரு, ரிலீஸ் டேட் போட்டிருக்காரு. அது போக தி ராஜா சாப்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த ராஜா சாப் படம், அந்த படத்துக்குமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுல பிரபாஸ் லுக்கு செம்மையா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிரபாஸ் லுக்கு செம்ம மாசா அந்த சந்தீப் ரெட்டி அவங்க படத்தையாக போட்டிருப்பாரு லுக்கு. அது செம்மையா இருக்கு. அது அந்த ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது வேற என்ன இன்னைக்கு அப்டேட்டு? வந்து பெரிய அப்டேட் வந்த மாதிரியே தெரியல. பராசக்தி படத்துக்கு ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இப்போ நடந்துட்டு இருக்க ஆடியோ லான்ச் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு 2 பேர் கேட்டுருந்தாங்களா? அது ஜனவரி 4 அது ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அபிஷியலா. அப்புறம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பரவலான செய்தி என்னன்னா, அந்த சூர்யா 46 படத்துடைய கதை, அதை பத்தி ப்ரொடியூசரோட பேட்டி தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. 45 இயர்ஸ் ஓல்டு ரிச் கே, அப்புறம் 20 இயர்ஸ் ஓல்டு கேல், இவங்க 2 பேத்துக்குமான ரிலேஷன்ஷிப் தான் கதை கரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சூர்யா, மமிதா பைஜு இவங்க வந்து இந்த படத்துல என்னவா நடிக்கிறாங்க, அப்பா பொண்ணா, அண்ணன் தங்கச்சியா, இல்ல ஜோடியா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் இருந்துச்சு. கடைசியில ஒருத்தவங்க முன்னாடி சொல்லும்போது ரவீனா டண்டன் தான் ஜோடி, இவங்க மமிதா பைஜுக்கு மக அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய குழப்பத்திலேயே அது நம்ம ஸ்பேஸ்ல ஏகப்பட்ட பேர் கேட்டு இருந்தாங்க. கடைசியில இப்ப ப்ரொடியூசரே சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு ஏஜ் கேப் டிஃபரன்ஸ்ல உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பத்திய கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக போன வருஷம் இந்த ரவுண்ட் டேபிள்ல வந்து வெங்கி அட்லூரி சொன்னது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. 4 கதை அவர் கையில் வச்சிருக்கிறதா, ஒன்னு பயோகிராஃபி, இன்னொன்னு ரொமான்டிக் காமெடி, இன்னொன்னு காப் ஸ்டோரி, இன்னொன்னு வந்து ஒரு லாம்கே அப்படிங்கிற மாதிரியான லம்கே, அந்த லம்கே மாதிரியான ஒரு ஸ்டோரி. காப் ஸ்டோரி தான் ஹானஸ்டாக சூர்யா பாஸ்டிக் ஷோ அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பேசிட்டு போகுது. காலில இருந்து ஒரே பரவல் செய்தி வந்து அதுதான் பத்திட்டு போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேதி எழுதிட்டு இருக்கிறாங்க. அது போயிட்டு இருக்கு. அடுத்தது வேற ஏதாவது சுந்தர்சி படத்தோடைய அடுத்த படத்துடைய அப்டேட் நாளைக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன படம், விஷால் படமா இல்ல கார்த்தி வச்சிருக்கிற படமாங்கிறது தெரியும். பிரியங்கா மோகன் அவங்களுடைய அடுத்த படமான கேரக்டர் இன்ட்ரோ சொல்லிட்டு 6 ஆபரேஷன் ட்ரீம் தியேட்டர் அப்படிங்கிற லுக்கு புது லுக் இருந்தாங்க. மார்க் அப்படிங்கிற படம், கிட்டாசரி படம், அதுல இருந்து மேக்கிங் வீடியோ விட்டுருக்காங்க. இவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா? ஒரு பெரிய அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. முழுக்க முழுக்க ஜனநாயக ஆடியோ லான்ச் தான். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்காங்கிறத சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். மாவீரனுக்கு ஸ்பீக்கர் கொடுத்தாலும் யாரும் வரல மேல. மாவீரன் இருக்காரா இல்லையான்னு தெரியல. கமல் சொல்லுங்க, மாவீரன் இருக்காரா இல்லையா வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா? மனோ சங்கர் வரபிரசாத் காரு படத்துல இருந்து ப்ரோமோ வந்திருக்கு. ஃபுல் சாங் 30ஆம் தேதி. அந்த வெங்கடேஷும் சாங் வந்துச்சா? சாங் வந்துச்சா? யூஎஸ் புக்கிங் ஓபன் அதுதான் பார்த்தேன். யூஎஸ் புக்கிங் ஓபன் பண்ண போஸ்டர் தான் பார்த்தேன். இது ப்ரோமோ பார்க்கல. ப்ரோமோ ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காரு அவரு. 5 பாட்டு அவரே எழுதியிருக்காரு. இன்னொரு ரிலீசன் ட்ராக் ஒன்று வர போகுதுன்னாரு. வேற என்ன அப்டேட்? சரி, அப்டேட் யோசிங்க. அதுக்கடுத்து ட்ரிவியா சொல்லிடுவோம். அந்த ட்ரிவியாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அது கேள்வியா கேட்கற மாதிரி கேட்டிருந்த ட்ரிவியா தான் இன்னைக்கு. ஏன்னா வந்து இந்த பட்டங்களும் தமிழ் சினிமால நமக்கு நிறைய படத்துக்கு தெரியும். அந்த பட்டங்கள்ல யாருக்கு என்னென்ன படத்துல இருந்து அந்த பட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக தான் கேட்கறதுக்கு தான் அந்த இதை வச்சிருந்தேன். அது இன்னைக்கு யாரு போஸ்ட் பாத்தீங்களா என்னென்ன பட்டங்கள்னு? சரி, நம்ம சொல்லிடுவோம். தமிழ் சினிமால வந்த பட்டங்களோட லிஸ்ட். எல்கேடி அவருக்கு வந்து ஏழிசை வந்த PU சின்னப்பா நடிகை மன்னர், நடிகர் திருமணம் சிவாஜி கணேசன், மக்கள் பேரவை எம்ஜிஆர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், காதல் மன்னன் ஜெமினிகணேசன், லட்சிய நடிகர் SSR, நடிகை வேல் MR ராதா,
நவரச திலகம் முத்துராமன், நடிகர் திலகம் சாவித்ரி, நாட்டிய பேரொழி பத்மினி, அபிநய சரோஜாதேவி, புன்னகையரசு ஜெயலலிதா, கலைச்செல்வி ஜெயலலிதா, இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், இயக்குனர் எம் பாரதி ராஜா, திரையிசை திலகம் கே வி மகாதேவன், மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், பி கே ராமமூர்த்தி, எலிசை வந்த பி எம் சவுந்தரராஜன், இசைஞானி இளையராஜா, இசைப்பு ஏ ஆர் ரஹ்மான், தென்னகத்துக்குள் பி சுற்றுலா, தேனிசை தென்றல் தேவா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், அல்பிரி ஸ்டார் மற்றும் தல அஜித், இளைய தளபதி இப்போது தளபதி விஜய், நவரச நாயகன் கார்த்திக், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் சத்யராஜ், இளைய திலகம் பிரபு, சியான் விக்ரம், ஆக்சன் கிங் அர்ஜுன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, புரட்சி தளபதி விசால், புன்னகை இளவரசி ஸ்னேகா. இதெல்லாம் பட்டங்கள். இதெல்லாம் இந்த பட்டங்களை எந்தெந்த படத்துல இருந்து யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டிருந்தேன். அப்படி இல்லைன்னா அது புதுசா வேற யாருக்கா பட்டம் தரணும்னா யாருக்கு பட்டம் தருவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அது போல விட்டு போன பட்டங்கள் அப்படின்னா கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், வைகை புயல் வடிவேலு, சின்ன கலைவாணர் விவேக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது அவங்களுக்கு யாராவது பட்டம் சூர்யா, நடிப்பார் ஜென்சி சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன். கொடுத்துட்டீங்களா பட்டம்? அது கேட்டியா? மாவீரன் தான் இன்னொரு ஐடியில வந்திருக்காரா ஓஎல்டின்னு? அவர் ஐடியில கொடுத்தா வரமாட்டேங்குது, இந்த ஐடியில வந்திருக்காரா? சரி, நான் டிபியை பார்த்து சாப்பிட்டு சார் திரும்ப பழைய ஞாபகம் வந்து. சரி, வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா? ஜனநாயகன் அப்டேட், ஆடி லான்ச் அப்டேட் சொல்லுங்க. அப்படியே ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்டேட்லாம் சொல்லுங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையும் அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. அதான் அதான் சொல்றீங்க. விவேக் 5 பாட்டு எழுதியிருக்காரா, 2 பாட்டு வந்துருச்சு, இன்னும் 3 சாங் இருக்கு. அது போக கார்த்திக் நேத்தா ஒரு சாங், ஹெய்சன்பர்க் ஒரு சாங். மொத்த படத்துல எத்தனை சாங் இருக்குன்னு தெரியலப்பா. இல்ல அப்படியே மொத்த அப்டேட் சொல்லுங்க. ஜனநாயகன் ஆடி லான்ச்ல நடந்து அப்படியே மொத்தமா சொல்லுங்க. ஒரு ரீகேப் மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவரு பேசினாரு, யாரு, நம்ம கோபி பிரசன்னா. போஸ்டருக்கு வந்து அது அவர் ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிட்டாரு. அப்டேட்டா கொடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ கேவிஎன் ப்ரொடியூசர் அவர் வந்து பேசினாரு. அந்த லாஸ்ட் தளபதி கச்சேரியில் ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து 90 செகண்ட்ஸ் சிங்கிள் டேக் இருக்கான், அது பண்ணியிருக்காங்க. வேற படத்துல அப்புறம் இவர் எடிட்டர் ரூபன் வந்து அந்த படத்துல ட்ரைலர்ல ஒரு டயலாக் இருக்கு, அந்த டயலாக் சொல்லியிருக்க, அந்த என்ன டயலாக் வரும்னு சொல்லியிருந்தாரு. நெல்சன், லோக்கி, அட்லி 3 பேரும் அவங்க வந்து ஜென்ரலா பேசிட்டு போனாங்க எப்போ போல அண்ணா பத்தி. வேற அனல் அரசு பேசினாரு, பட் என்ன பேசினாரு கண்டென்ட் ஒன்றும் வரல அவருக்கு. அது அவர் பேசினதான் வெயிட்டிங்க. அப்புறம் அனிருத் வந்து வாத்தி கம்மிங்க, செல்ஃபி புல்ல, பீஸ்ட் மோடு, அப்புறம் அப்புறம் ஒரு 6 பாட்டு மொத்தமா இதா பெர்ஃபார்ம் பண்ணி இப்பதான் முடிச்சிருக்காரு. ஜனநாயகன்ல என்ன பண்ணார்? ஜனநாயகன்ல ஒரு பேரே வரலாறுன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அதுதான் பாடியிருப்பாரு. நான் 2 கிளிப்பு பார்த்தேன். 6 அடி கிளிப்பும் இது திரை தீப்பிடிக்கும் அந்த 2 கிளிப்பு தான் பார்த்தேன். மற்ற எதுவும் பார்க்கல, வெயிட் பண்ணிருக்கேன். அப்புறம் எனக்கு அந்த அது ஏவி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே. எனக்கு அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இதா ரெடி பண்ணாம அந்த படத்தோட கிளிப்ஸை போட்டு இது பண்ணாம அனிமேட்டட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டிருந்தது. ஏகே வாய்ஸோட அந்த இவருக்கு வினோதத்துக்கு ஏகே வாய்ஸோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி போட்டு அந்த எல்லா படத்தோட வச்சிருந்தது. அது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானா? அவ்வளோதான். மற்ற எல்லாரும் வந்து இந்த டீம்ல இருந்து வந்து யாரு பிரியாமணி பேசினாங்க, அவங்க பெருசாக எதுவும் பேசல. அப்போ நாசர் சார் வந்து பேசினாரு. டீம்ல ஒன்றும் இவங்க மட்டும்தான் பேசுங்க. படம் சம்பந்தமா பேசினது கேவிஎன் ப்ரொடியூசர் பேசினாரு, மமிதா பைஜு பேசினாங்க. அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இது பண்ணி அவங்க அப்புறம் அவங்க ஃபேமிலியில் விஜயனாவோட ரெஃபரன்ஸ் எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேற யார், நான் 3 பேர் வேற நடிச்சவங்க 3 பேர், இவங்க டேரக்டர்ஸ் 3 பேருமே நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இது பண்ணிட்டு போனாங்க. நெல்சன் எப்பவும் போல அவரோட தக்கா அவர் எப்பவுமே அந்த காமெடியாக ஒன்று பேசுவார்ல, அந்த மாதிரி கலகலன்னு ஒன்று ஜாலியாக வச்சு பேசிட்டு போயிருந்தாரு. லோக்கி அதே மாதிரி தான். அட்லி எப்பவும் போல எனக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு போனார். அட்லி எனக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு போனார். ஓகே, டன். சுகுமார் ப்ரோ, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆடி லான்ச் நடந்துட்டு? வேற என்ன ஸ்பெஷல்? சூர்யா 46 ஸ்டோரி ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஜனநாயகன் ஆடி லான்ச் தான் ஸ்பெஷல். ஆனா பிரகாஷ் ப்ரோ, நீங்க இது சொல்லிட்டு இருக்கீங்க, கீழே கமெண்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, அந்த படமா எடுத்தா பயங்கரமா இருக்கும்ல. அதாவது அந்த மாதிரி கோரா எடுத்தா. நீங்க தமிழ்ல எந்த படமே வந்தது இல்லைங்கல்ல, அப்புறம் கமெண்ட்ல போட்டிருந்த இறுதி சுற்று. என்ன கமெண்ட்? நான் இப்பதான் பாக்குறேன். என்ன கமெண்ட்? இல்ல ப்ரோ, நீங்க சூர்யா 46 ஸ்டோரி லைன் சொல்லியிருந்தீங்களா, தமிழ் அதிகமா வந்தது இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு அதை நீட்டா பண்ணது இறுதி சுற்றுலா மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அது சொன்னேன்.
ஓ ரைட் ஓகே. இவங்க என்ன மாதிரி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதுல என்னன்னா அந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ரிச் கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாவீரன் தான் கேட்கணும். மாவீரன் சொல்லுங்க. அவர் அவர் சந்தோஷம் வந்து இன்னொரு போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. நான் போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவர் இந்த நியூஸ் வரக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கடுப்புல இருந்தாரு. இந்த நியூஸ் வந்ததுல இருந்து ஜாலியா குதிச்சிட்டு இருக்காரு. அதை விட ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கும் ப்ரோ எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. மமிதாரா சூர்யாவுக்கு ஜோடியானா பார்க்க நல்லாவே இருக்காது அப்படி இப்படின்னு நான் அப்ப சொல்லிட்டு இருப்பேன். எங்காருக்கு என்னையா குறைச்சது, இன்னும் சின்ன பையன் மாதிரி தானே இருக்காருன்னு. பார்த்தா நிஜமாவே ஜோடி. இல்ல பாப்பா படம் பிரகாஷ் ப்ரோ, இது வந்து இப்போ கமர்ஷியல் படத்துக்குள்ள இந்த மாதிரி ஜோடி இருந்தா நமக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். இது கதையே அந்த மாதிரி தானே இருக்கு. கதையே இதை சுத்தி தான் நடக்க போகுதுன்னா அப்ப கொஞ்சம் இல்லங்க, எனக்கு புரியல எல்லாமே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த கமர்ஷியல் படத்துல இந்த மாதிரி இருந்தா ஆக்வர்டா இருக்குன்னு யார் சொன்னாரு? அபிஷேஜெல்லாம் நீங்க நடிக்கிறியா? தமிழ் சினிமால நடந்ததே இல்ல. தமிழ் சினிமால இவ்வளவு நாள் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம தான் திட்டுறோங்க. தமிழ் சினிமால இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ் சினிமால இவ்வளவு நாள் தானே நடக்குது. ஆமா ஆமா பிரகாஷ் bro. வயசு சொல்லி படத்துல ஆன் ஸ்கிரீன்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. வயசு சொல்லி அதுதான் கமலும் சொல்ல வராரு. வயசை சொல்லி படத்துக்குள்ள வரப்போகுது. ஆனா இதை விட ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இதை சுத்தி தான் கதையே நடக்க போகுது ப்ரோ. கதையே கருவே இதை சுத்தி தானா? அப்ப நமக்கு என்னன்னா நார்மலா இப்ப உதாரணமா 50 வயசோ 60 வயசு ஆளோ 19 வயசு 18 வயசுக்குள்ள ஒரு ஜோடி அடிக்கும் போது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஆனா கதை கருவு 45 வயசு ஆளு 20 வயசு பொண்ணு வரும்போதுதான் சிக்கலே வரும். அதை சொல்லி சொன்னாங்கன்னா ஏகப்பட்டது கான்ட்ரவர்சி கிளம்பும். என்னன்னா இவ்வளவு நாள் வெறும் ஜஸ்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் படம்னாங்க. இப்ப இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் இருக்குங்கிறப்பதான் வந்து பரபரப்பா இருக்க போது. ஏதோ ஒரு வகையில் நல்லதுதான் படத்துக்குன்னு வச்சுக்கீங்க. இப்ப டியூடு படம் வந்து ஒரு சில கான்வர்சேஷன் கிளப்பிச்சுல, அது மாதிரி இப்ப ஜென்ஜி கிட்ஸ் வந்து அது ஒரு கான்வர்சேஷன் நல்லா பயங்கரமா போனா எப்படி வகையிலான்னு படத்துக்கு போது தானே. எப்படி நியூ இயர் இப்ப ஃபர்ஸ்ட் லுக்ல விடுவாங்கல்ல டைட்டில்லாம். உங்களுக்கு தெரியலையா பிரகாஷ் ப்ரோ? அது டெம்ப்ளேட்டா தான் இருக்க போகுது ப்ரோ. அவர் பணக்காரு. இவர் லவ் பண்ண போறது இல்ல. அந்த பொண்ணு மமிதா தான் லவ் பண்ண போகுது. இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளாதான் இருக்க போறாரு. பணக்காரரு, அந்த இதோட இருப்பாரு, எலிட்டா, கொஞ்சம் கெத்தா அந்த மாதிரி பாரு. அந்த பொண்ணாதான் அந்த லவ் பண்ண போகுது. இவருக்கு ஏதாச்சும் பிளாஷ்பேக் இருக்கும். அந்த ஐயா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் இருக்க போகுது பிரகாஷ் ப்ரோ. இவர் ஓடி ஓடி போய் லவ் பண்ணியும் மரத்தை சுத்தியும் டான்ஸ் ஆட போறது இல்ல. அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. நம்பரே அப்படி எடுக்க மாட்டாங்கன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர் எடுத்தவன் கண்டிப்பா இந்த வெறும் ஃபேமிலி படம் எடுக்க மாட்டான்னு நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன். ஆனா நடுவில் அளவை கொண்டபுரம்லாம் இருந்தப்ப நம்மளுக்கு எங்கடா இது செட் ஆக போகுது அப்படித்தான் இருந்துச்சு. இப்படி ஒரு கதைன்னு இதுக்கப்புறம் சரி இப்ப ஐடியாவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இது எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு. அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு படமா எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. பழனி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. லேட்டா வந்தீங்களே தான். இல்ல நின்னடா டே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சேன். கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை. அதான் அதை முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ட்வீட் போட்டீங்களா? ஏங்க இல்லைங்க, இது வேறங்க. இது சோசியல் மீடியாவுக்கு எதுக்கும் இல்லைங்க. ஏன் அமைதியா இருக்கு இன்னைக்கு? மீதி கேள்வி இன்னைக்கு கேக்குறேன்னாரு பிரகாஷ் ப்ரோ. புரியல நேத்து. மீதி கேள்வி இன்னைக்கு கேக்குறேன்னு சொன்னீங்களே. அது கேட்கறதால இது விட்டுட்டேன். மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. விட்டுருவோம். இனிமேல் கிறிஸ்டே வேணாம். முன்னாடி நடுவில் ஒரு கிறிஸ் வேணாம்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி கிறிஸ் வேணாம்னு விட்டுருவோம். இன்னைக்கு காலையில திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோமா, அதில் வந்துட்டு ஒரு ஹாரர் படத்தை வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஹாலிவுட் அந்த இதுன்னு நினைக்கிறேன். புட்டு புட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் ஃபிலிமு. சரி, புக் மை சொல்லி ரேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ பேனா ட்ராமாவாக தான் போச்சு. ஹாரர் ட்ராமாவா அங்கங்கே ஒரு மாதிரி ஓகேவாக தான் போச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி என்ன சொல்ல, ரொம்ப இதாயிடுச்சு. டேய் என்னடா அப்படின்ற மாதிரி ரொம்ப நான் ஃப்ளாட்டாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த படம்.
அது புக் மை ஷோல 8.8 என்னமோ இருந்துச்சு ரேட்டிங்ஸு. நெறைய பேர் பாராட்டியும் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு நம்பிக்கையில பார்த்தேன். பட்டு எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. அதே மாரி இன்னைக்கு வந்து மலையாளம்ல ஒரு 5 படம் அ எனக்கு அண்டர் ரேட்டடா ஃபீல் ஆன படங்கள். அது வந்து லிஸ்ட்டு போட்டிருந்தேன். ஒண்ணு வந்து ஃபெமினிச்சி ஃபாத்திமா. அந்த ஸ்பேஸ்லயே நெறைய வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதே மாரி அவிஹித்தம். அ அந்த படமும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஹவுஸ் ஒசியத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. த்ரில்லர் ஃபிலிம். அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். வல ஒரு ஒரு வலையில வச்சு ஒரு படமே எடுத்திருப்பாய்ங்க. அந்த மாரி. ஃப்ளாஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். "என்ன சொந்த புண்ணியாளன்" இன்னும் ஓடிடில வரல. படம் ஜான்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா இன்னும் ஓடிடில வரல. நான் அப்ப தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு எனக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட்ல வந்து சில அ விஷயங்கள் அந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு அந்த படத்துல பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுல ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி இப்போ ஓடிடில வந்திருக்கிறதுல அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து நான் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு நான் சொல்லியிருந்தேன், "ஃபைனல் ஆக்ட் மட்டும் எனக்கு பெருசா பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுகுமார் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு, "இவன் ஃபைனல் ஆக்ட் பிடிக்கலன்னா படமே நல்லா இல்லன்றான். படம் பார்த்துட்டு ஃபைனல் ஆக்ட் மட்டும் படம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சுமாரா போய் ஃபைனல் ஆக்ட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, லாஸ்ட்ல மட்டும் நல்லா இருந்துச்சு" அப்படின்னு சொல்றான்னு சொல்லிட்டு இருந்தார்ல. அந்த படம் தான் அது. எனக்கு வந்து அதான் ஃபைனல் ஆக்ட் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலான்ற மாரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி பார்க்கலாம். வேற ஏதாவது ஈகோ யாராவது அடுத்த வாரமா பரணி ப்ரோ? ஆமா. டிசம்பர் 30 ஆர் 31 சம்திங். அந்த படமும் வந்துட்டு மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்கு நீங்க வந்துட்டு உடனே வந்துட்டு பார்த்துட்டு, இவங்கலாம் நெறைய ஹைப் பண்ணாங்கப்பா. ஆனா ஹைப் பண்ண அளவுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்றதுக்கும் சில பேர் இருப்பாங்க தெரியும். பட் இருந்தாலும் நான் இப்பவும் சொல்றேன். அந்த மாரி இப்ப நெறைய படங்கள் அப்படி போயிட்டுருக்கு. என்னன்னா நெறைய ஹைப் பண்ணிடுறாங்களா, அத நம்ம அந்த ஒரு ஹைப்ல பார்க்குறப்ப அது வந்துட்டு பெருசா நமக்கு இம்ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு இது எப்பயுமே இருக்குது. அதனால வந்துட்டு யாராவது ஒரு படத்த ஹைப் பண்ணாங்கன்னா, அ அந்த எதுவுமே மனசுல வச்சுக்காம படத்த வந்துட்டு ஒரு பிளாங்க் மைண்டடா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். அந்த ஒரு ஹைப்லயே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு நெனச்சு பார்க்க வேணாம். அதே மாரி வேற யாராவது புது படங்கள், இல்ல இந்த வருஷத்துல இந்த படத்த பத்தி யாருமே பேசலப்பா, ஆனா நல்ல படம்ப்பா அப்படின்னு நீங்க நெனைக்கிற ஏதாவது படங்கள் இருந்தாலும் சொல்லுங்க. நான் அப்படியே இந்த வீக் வந்துட்டு ஃபுல்லா அத வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இன்னும் அந்த அ தெலுங்குல கேர்ள் ஃபிரெண்ட் இன்னும் பார்க்கல. ஸோ அது பார்க்கணும்னு இருக்கு. மத்த வேற ஏதாவது படம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஆந்திரா கிங் பாருங்க. ஆந்திரா கிங் தாலுக்கா உண்மையிலேயே நல்லா இருக்கா? இது ரொம்ப மொக்க படம் இல்ல பரணி ப்ரோ. அது ஒரு ஓகே. ஆவரேஜான படம். நீங்க பார்க்கலாம். ஓடிடில தான் ஆமாமாமா. பார்க்கலாம். ஓகே. வேற? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். ஓரளவு. சரி. பார்க்குறேன். கண்டிப்பா. வேற அப்படி ஏதாவது படம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க பார்த்து உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சு, ஆனா நெறைய பேர் இத நோட்டீஸ் பண்ணவே இல்ல. அதர் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஓகே. யாருக்குமே எதுவுமே இல்லையா? இல்லன்னா கமெண்ட்லயாவது சொல்லுங்கப்பா. பரணி ப்ரோ, பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்களா என்ன? நான் பார்க்குறேன் ப்ரோ. டெய்லி பார்க்குறேன். நான் வந்துட்டு 24 ஹவர்ஸ் பார்க்க முடியலனாலும், அப்ப 1 ஹவர் ஷோ மிஸ் பண்ணாம பார்த்துருவேன். யார் வின்னர் ஏதாவது அறிகுறி தெரியுதா இப்போதைக்கு? ம். ஓ கண்டிப்பா திவ்யா, ஏதாவது ஓ திவ்யா, நீ நடமாடும் நைல் நதியா. திவ்யாலாம் விஜய் டிவி சான்ஸே இல்லை ப்ரோ. விஜய் டிவி ப்ராடக்ட்ட தான் வின் பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு என்ன சொல்ல, எனக்கு தெரியல. மேபி வந்துட்டு ரன்னர் அப்பா கானா வினோத் வரலாமோ வருவாரோன்னு தோணுது. ஐ அம் நாட் ஷூர். பட் அதுதான் வின்னர் எனக்கு இன்னமும் வின்னர் சபரி, பாரு, திவ்யா எல்லாரும் இருக்காங்க. எனக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணா விக்கல்ஸ் ஓரளவுக்கு எனக்கு ஓகேன்னு தோணுது. மாவீரன். அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க மாவீரன். அந்த டாப் 5ல இல்ல டாப் 3, டாப் 2ல வந்துட்டு யாரு விஜய் டிவி செலிபிரிட்டி இருந்தாலுமே, ஐ மீன் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு தான் குடுப்பாங்க வின்னரு. அது எப்பயுமே வழக்கமா நடக்கிறது தான். அதுல யாருமே இல்லன்னா தான் வந்து புதுசா ஒரு ஆட்கள் வருவாங்க.
பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு போற பக்கம் பார்த்தா இவங்களும் ஆடி லஞ்சை முடிச்சுட்டு ட்ராக்கை விட மாட்டாங்க போலியே. புரியல, ஆடி லான்ச்சு. இல்ல போற பக்கம் பார்த்தா இவங்களும் ஆடியோ லான்ச்சை முடிச்சிட்டு ட்ராக்கை விட மாட்டாங்க போலியேங்கிறேன். அது நடக்கிறது இல்ல. யாருங்க இப்பெல்லாம் ஆடியோ லான்ச் பண்றதுக்காக நடத்துறாங்க? யாரு அது நடத்துறாங்க தெரியல. அது இவர் அனிருத்து பண்ணா அது வந்துருது ப்ரோ. இந்தியன் 2க்கு முன்னாடியே வந்துருச்சு, அப்புறம் வேட்டையனுக்கு கூலிக்கே முன்னாடியே வந்துருச்சு. வந்துருச்சு, கூலிக்குமே நம்ம ஆடியோ லான்ச்சை கூலிக்கும் வந்துருச்சு, தெரியும். கூலிக்கு எனக்கெல்லாம் ஒரு முன்னாடியே வருஷமாச்சு வந்துருச்சு ஒரு வருஷமாச்சு ஏதாவது ஆடியோ லான்ச் நடத்துறாங்கன்னா ஆடியோ லான்ச் பண்றதுக்கே ஆடியோ லான்ச் நடத்துறது கிடையாது. நம்ம ப்ரோ. முன்னாடிலாம் அதுக்கு ஒரு வேற ஈவெண்ட் ஏதோ வைப்பாங்க. பண்ணாங்களே ப்ரோ, ஆடியோ வேற லான்ச் ஏதோ அன்னைக்கு படம். கேசட் வந்திருக்குங்க. ஆடியோ லான்ச் எப்போ நல்லா கேசட் வந்துடும், அந்த கடைகளுக்கு கேசட் வந்து டிஸ்பேச் ஆயிரும். நான் அந்த டேப் ரெக்கார்ட்ல பாட்டு கேட்கறவங்க அப்புறம் விசிடி வந்தப்ப தமிழ்ல முன்னாடியே விசிடி கொடுத்துருவாங்கல்ல, அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்குன்னு போட்டா விசிடி ரெடியா பிரிண்டட் ஆகி வந்துடும். இப்பெல்லாம் ஆடியோ லான்ச் ஆன்லைன்ல கூட விட மாட்டாங்க. யூடியூப் லிரிக்கல் வந்து தனித்தனியா விடுவாங்க பாருங்க. தேர்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க, அடுத்த ஃபோர்த் சிங்கிள் ஃபிஃப்த் சிங்கிள் தனித்தனியா வரும். பிரகாஷ் ப்ரோ அதை விட குபீர் என்னன்னா மியூசிக் டைரக்டர் விழாநாயகன். அவ்வளவுதான், பேருக்கு சொல்றதுன்னு அதெல்லாம் இப்ப. ஆனா அவரே வந்து ஸ்டார்ஸுக்கு தான் எலிவேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு விஜய் வந்து சொல்லுவாரு. எனக்கு வினோத் என்ன சொல்ல போறாரு, விஜயே வந்து வினோத் என்ன சொல்ல போறாரு, அப்படி அந்த ரெண்டு உணவுக்கு வெயிட்டிங். வினோத்தை பத்தி என்ன சீரியஸான ஆளு ஏதாவது கிண்டல் பண்ணுவாரு. ஆனா அதான் நடக்கும். நான் கூட ஒரு 12 மணிக்குள்ள ஆடியோ லான்ச்சை முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் போயிட்டு இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. வினோத் பேச ஆரம்பிச்சிட்டாரா? பூஜா ஹெக்டே இல்ல வினோத்ல இல்ல இன்னும் பேசிட்டாங்களா? வினோத்தோட ஸ்பீச் இருக்கு. சிம்ரன் பிரபுதேவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருக்கு. அனலரசு பேசினாரா? பேசிட்டாரா? பேசிட்டாரு. எதுவுமே எனக்கு நியூஸ் சொல்ல. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இவரு தான் சொன்னாரு, மதன் ப்ரோ சொன்னாரு. இல்ல அப்ப அந்த கேப் நான் எங்க வெளியே போயிருக்கேன். என்ன சொன்னாரு? அதெல்லாம் தெரியல, பேசிட்டாருன்னு சொன்ன. நான் இப்பதான் ஃபீல்ட்ல யார் பெற்ற மகனோ சாங் ஆடியன்ஸோட சேர்ந்து மொத்தமா பாடின வீடியோ ஒன்று வந்திருக்கு. டவுன்லோட் போட்டு வந்தேன். பழனி ப்ரோ உங்களுக்காக கீழே சஜஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியா? ஒரே நிமிஷம். லிட்டில் ஆர்ட்ஸ் 2005 அந்த படம் பார்த்துட்டேன் ப்ரோ. ஆடியோ லான்ச் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? ஜான் 4 Z5ல வரும். Z5 ரன்னிங் மேன் சென்டிமெண்டல் வேல்யூ. ஆக்சுவலாக ரன்னிங் மேன் இன்னும் பார்க்கல, பட் சென்டிமெண்டல் வேல்யூ நான் உண்மையிலேயே வந்து ஒரு 15 மினிட்ஸோ என்னமோ பார்த்தேங்க. அது ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ல, நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ட்ரை பண்ண விரும்பலை. எனக்கு பெருசாக இதாகலை. ஆனால் அந்த படம் நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குன்னாங்க. மேபி ஃப்ரீயாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னம்மா மாவீரன் 2 ஐடியிலே வந்துட்டீங்க? கேக்குதா? கேக்குது. எப்படி மாவீரன்? எப்படி இப்படி வர முடியும்? அது சும்மா காட்டுது அந்த ஐடி பக்கு போல. இப்ப இந்த ஐடியில வந்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ அந்த லாஸ்ட் 96 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அது தளபதி கச்சேரி பிளஸ் ஆடுங்கடாயனை சுத்தி பிளஸ் வாத்தி கமிங் பிளஸ் ஆழ்த்தோட்ட பூபதி. இந்த மிக்சிங் ஆஃப் சாங் இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அதை பார்த்தேன். அது பாட்டு ஆனா கடைசி தானா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானா? ஆமா, அந்த 2:45 நிமிஷத்துக்கு அப்புறம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 20 நிமிஷம் ட்ரிபியூட் வீடியோ. அதுக்கு முன்னாடி யாராவது பேசுறீங்களா? இல்ல எனக்கு கேட்கலையா? இல்ல யாரும் பேசல. சுத்தம். சரி, இப்பதான் அனிருத் வாசிச்சுட்டு இருக்காரு. வாட்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வினோத் பேசி அதுக்கப்புறம் விஜய் பேசணுமா? நடுவுல பிரபுதேவா நைட் வரைக்கும் இருக்கு பிரகாஷ் ப்ரோ. 12 மணி ஆயிரும் போல. ஏங்க புரியல. மலேசியால ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சு கமல். அவங்க ஒரு 12 மணிக்கு வந்து அடுத்த 12 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடியா உங்களுக்கு என்ன? அதைத்தான் சொன்னேன் கமல், 12 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. அவரு விஜய் எப்படினாலும் 40 நிமிஷம் அப்படி பேசுவாரு கண்டிப்பா. ஆமா, கோ ஆர்டிஸ்டே அனிருத் விஜய்க்கு
அனிருத் இப்பதான் விஜய்க்கு இவ்வளவு படம் பண்ணி இப்பதான் படம் பெரிய இதுல பண்றாரு. பெரிய ஆடியோ லான்ச் அனிருத் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அனிருத்துக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுதான் வரைக்கும் ஃபர்ஸ்ட் எதுவுமே டைம். பெருசா அமைஞ்சது இல்ல. எதுவுமே சின்னதா தான் இருந்துச்சு எல்லாமே. கத்தியும் கத்தி சின்னதுதான், வந்து ஒரு மாஸ்க் தியேட்டர்ல சின்னதுதான். வச்சிருந்தாங்க. இது மாஸ்டர் பீஸ்ட் ஒரு நடக்கவே இல்ல. க்ளோஸ்டு. இது இல்ல, பீஸ்ட் வைக்கல. லியோக்கு சக்சஸ் மீட் தான் அது. அந்த டைம்ல வேற எங்கேயும் மாட்டிக்கிட்டாரு அவரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் அனிருத். அதனாலதான் எல்லா பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்காரு போல. ஏங்க அவர் இதுக்காகலாம் அவர் கான்செப்ட் வச்சா அவ்வளோ கூட்டம் வருங்க. லாஸ்ட் ட்ரிபியூட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, நிவின் பாலி படம் எப்படி இருந்துச்சு? நான் படம் அதான் பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சுங்க. சர்வமயா சர்வமாயாவா அப்படிங்கலாம் தெரியல. மாயா எவ்ரிதிங் இஸ் நான் டெலிவிஷன். சர்வமாயா ஃபர்ஸ்ட் சர்வமாயான்னு படிச்சேன், அப்புறம் சர்வமயான்னு எல்லாம் சொல்லுவோம், சர்வமயான்னு படிச்சேன். திரும்பவும் சர்வமாயான்னு கண்டுபிடிச்சேன். சர்வமாயா அப்படிதான், மாயை அப்படிங்கறது தான் அவங்க சொல்ல வர்றது, மாயா அப்படிங்கறது நினைக்கிறேன். ஓகேவா? படம் பார்த்தேன், எனக்கு படம் உண்மையான பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எடுத்திருக்க கான்செப்ட ஆனா அந்த ஜானர்லயே எடுக்காம ஒரு ஃபீல் குட் ஜானர் மாதிரி எடுத்தது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஹாரர் கான்செப்ட் மாதிரி போய் அந்த இதெல்லாம் பண்ணாத சில விஷயம் படத்துல 1-2 விஷயம் எனக்கு பிடிக்கல. அது ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 1-2 விஷயம் எனக்கு செட் ஆகல, அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஆனா அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க படம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க. கண்டிப்பா ஓடிடியில் வரும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டுல அந்த அந்த டாபிக்கை பத்தி பேச வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் பேச வாய்ப்பு இருக்கு. அது எதுக்காக சொல்றேன்னா, அப்ப அதுக்காக புரியும். இந்த ஆதார மீன் மாதிரி சொல்றேன், அதை பாத்துங்க. நான் வந்து பார்த்த வகையில் எனக்கு ஒரு ஹாரர் கான்செப்ட்ல வந்து ஹாரர் எலிமெண்ட்ஸ் இல்லாம ஃபீல் குட் படமா கொடுத்துருந்து எனக்கு சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அந்த பொண்ணு என்னது, வீரதரசன் ப்ரொடியூசர் ரியா சுப்பு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆளும் இந்த படத்துல உண்மையாலுமே இது வரைக்கும் வேற ரீல்ஸ் மட்டும் தான் அவங்க பார்த்திருக்கேன், படத்துல நான் பார்த்தது இல்ல. இப்போ ஏற்கனவே படம் நடிச்சிருக்காங்களா பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் படமா? நடிச்சிருக்காங்க. அப்படியா? எனக்கு இதுலதான் பார்த்தேன். நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களே, 2-3 படம் நடிச்சிருக்கலாமே, நிறைய படம் நடிச்சிருக்கலாமே தான் தோணுச்சு. நல்லா நிறைய படம். பிரகாஷ்ண்ணா, நான் குரூப்ல போட்டிருந்தேன், பாக்கலையா? நிவின் இல்ல, ரியா சுப்பு கம்பேக்னு போட்டிருந்தீங்க. ஆனா எனக்கு அவங்க எந்த படம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, எப்படி கம்பேக் எனக்கு தெரியலன்னு தான் போட்டிருந்தேன். சரி விடுங்க. சரி பார்ப்போம். அவங்க நிவின் பாலி, அஜி வர்கீஸ் எல்லாமே நல்லா கேஸ்டிங் செம்மையா இருந்துச்சு. முக்கியமா வந்து நிவின் பாலிக்கு 100% அந்த படம் கம்பேக் பண்ணு தாராளமா சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 2-3 படத்துல பாத்தீங்கன்னா அப்பயுமே கம்பேக் ஃபிலிம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நிறைய கம்பேக் கிடையாது. ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸாவே பழைய 2-3 படத்துல ஒன்றும் சரியா செட் ஆகல. இதுல நல்லா இருக்கு. அதே மாதிரி இவர் சிறை மியூசிக் டேரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் இதுல பிஜிஎம் சூப்பரா போட்டிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 1-2 குறைகள் ஓட்டிட்டு வரும்போது பேசுவோம். அந்த 1-2 குறைகளை தவிர்த்து படம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. எமோஷன் சீன்ஸுமே நல்லா ஒர்க் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. குட் வாட்ச்னே சொல்லலாம். எனக்கு வந்து நல்லா போச்சு படம். நமக்கு டிஎல்ல வந்தபோது ஓடிடியில் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இந்த மலையாள பிலிம்ஸ்னாலே ஆக ஓகன்னு பாராட்டாங்க. அந்த அளவுக்கு இல்லைன்னு கண்டிப்பா இந்த படத்தையும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ப்ரோ, பிருத்திவிராஜ் நசிராவும் இதே மாதிரி படம் நடிச்சிருப்பாங்களே. ஆமா கரெக்ட். வினோத் ஸ்பீச் அப்புறம் முடிச்சிட்டாங்க. இந்த படம் தான் நான் தியேட்டர்ல இந்த வருஷம் பார்த்த கடைசி படம். இந்த படம் தான் தியேட்டர்ல பார்த்தா கடைசி படம் இந்த வருஷத்துக்கு. மொத்தம் தியேட்டர் விசிட்னு போனது கவுண்ட் பண்ணி பார்த்ததுல 103 வந்திருக்கு இந்த வருஷம். பரவாயில்ல பிரகாஷ் ப்ரோ, ஸ்டார்ட் வித் குட் பிலிம் மேக்ஸ், என் வித் குட் பிலிம் சர்வமயா. மேக்ஸ் பார்த்தேன், ரீவாட்ச் அப்ப இந்த வருஷம் மார்க்கா பிரகாஷ் ப்ரோ? இப்ப வரப்போற வருஷம் மார்க்கா தலை வச்சே படுத்த நினைக்கிறேன். மார்க் ரிப்போர்ட் சரியில்லையே. மேக்ஸ் நல்லா இருக்குங்க, ரீவாட்ச் போனேன் 2வது தடவை. இந்த வருஷம் மார்க் ரிப்போர்ட் சரியில்லை. பாத்துட்டாரு மாவீரன் ப்ரோ, பாத்துட்டாரு மார்க்கு. மாவீரன் சொல்லுங்க எப்படி இருக்கு? சொன்னீங்கல்ல நல்லா இல்லைன்னு சொன்னாரு. சொன்னேன் நல்லா இல்ல ப்ரோ அந்த அளவுக்கு. சரி ரைட் ஓகே. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் ஐடியால இருந்தேன். இப்ப அந்த ஐடியாவை மாத்திக்கிட்டேன். இவர் இருக்காருல அந்த நம்ம ஜிகர்தண்டால போலீஸ் வில்லனா வருவார்ல, ஜிகர்தண்டா 2ல நவீன் சந்திரா. அப்படியே ரோலெக்ஸ் மாதிரியே ஓப்பனிங் சீனே. அது ஒரு லோகேஷ் கனகராஜோட தாக்கம் நிறைய இருக்கு இப்போ வர படங்க எல்லாத்துலயுமே, அதர் லாங்குவேஜ்லயும். கன்னடத்துல இந்த கேஜிஎஃப் வந்தப்போ இந்த டார்க் போட்டு அதிகமா எடுக்கிறது அதிகமா அவங்கதான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்ப எல்லாம் லோகேஷோட வன்முறை காட்சிகள், கன்னு, கஞ்சா, அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டது. அப்படியே அந்த காந்தாரா பிளஸ் கேஜிஎஃப் பிளஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரே மாதிரி டார்க்னே போயிட்டு இருக்காங்க. கப்ஸான் ஒரு படம் இருக்கே பிரகாஷ் ப்ரோ, பாத்திருக்கீங்க? அது கேஜிஎஃப் ஓட அட்டு காப்பியா? அதெல்லாம் படம் லிஸ்ட்லயே சேர்த்தது. 244 அதுக்கும் நான் போனனே. நீ போவையா?
நீ 45 போகாமக்கிறது எனக்கு அதிசயம். மார்டினே போயிட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. கமல் கேப்ல வினோத் பேசி முடிச்சிட்டாரு கமல். பிரகாஷ்ண்ணா அதுக்குள்ள ஆமா ஆமா ஷார்டஸ்ட் ரீவாட்ச் ஸ்பீட். சேர்த்து 103 அந்த லாஸ்ட் ட்ரிபியூட் வீடியோ எல்லாம் சொன்னாங்களா அந்த என்ன மாதிரி பரணி எதுவும் என்ன இல்லையா? பரணி புரியல. இல்ல ரீவாட்சும் சேர்த்து 103 கேட்டேன். ஆமா 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 ஆமா. ஓகே 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 சூப்பர். வினோத் வந்து என்ன சொல்லிருக்குன்னா ரீமேக்குன்னு சொல்றாங்க, டியூரேஷன் அதிகம்னு சொல்றாங்க, முன்ன பின்ன இருக்கும்னு உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இது தளபதி படம். அதே மாதிரி அந்த படம் எண்டிங் எல்லாம் இருக்குன்னாங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ட்டாரு. There is only one hope, தளபதி. It's not a end, it's a beginning அப்படின்னு சொல்லி முடிச்சு போயிட்டாரு. அவர் எப்பயுமே அவ்வளவுதாங்க பேசுவார், அதுக்கு மேல பேச அவர் மாட்டார். அவ்வளவுதாங்க பேசுவார், கம்மியா தான் பேசுவார். அவர் இந்த வாட்டி இன்டர்வியூ கொடுப்பாருன்னு வேற தெரியல, துணிவு கொடுத்தாரு, இது கொடுக்குறாருன்னு வேற தெரியல. சூப்பரா இவருக்கு பிஆருக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த இன்டர்வியூ வினோத்தோட. ஏன் பிரகாஷ் ப்ரோ, பிரபாஸ் இந்த ஆஃப்லைன் லுக்ல பாக்குறது கூட நல்லா இருக்காரு ப்ரோ. படத்துலதான் ரொம்ப கொதறி வச்சிடறாங்க அவரை, எதுக்காக அப்படி பண்றானுங்கன்னே தெரியல. இன்னைக்கு வந்து லுக்ல எல்லாம் வேற லெவலா இருக்காரு, பின்னாடி இதெல்லாம் விட்டு. இன்னைக்கு என்ன ப்ரோ முடிக்கிறது 10 மணிக்கே முடிச்சிருவீங்களா, லேட்டா போனதாட்டும் லேட்டா தான் முடிப்பீங்க? இல்ல ஆக்சுவலா நான் தான் வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு 8:45 மேல போடலான்னாரு. நான் தான் சொன்னேன் ஒரு 9:15 ஈவெண்ட் முடிஞ்சணும்னு நினைக்கிறேன்னா அப்போ போடலாம், ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டால் அது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னேன். சரி 9:15 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 9:15 போட்டாரு. எனக்கு தெரில, பிரகாஷ் ப்ரோ ஃப்ரீயாக இருந்தாருன்னா விஜய் ஸ்பீச் முடிகிற வரைக்கும் பேசலாம். அதாவது 12 மணி வரைக்குமா? ஹலோ ப்ரோ இல்லைங்க பிரகாஷ் ப்ரோ. முடிஞ்சிருங்க. ஹலோ ஏங்க இல்ல வினோத் பேசிட்டாருன்னா பேசிடுவாரு விஜய், இல்ல அடுத்த இல்ல அவரு தான். மாவீரன், மலேசியன் கவர்மெண்ட் வந்து 2 மணி வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். சரிங்களா, இப்போ மணி 10 அப்படின்னா 12:30, 1 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க, 1:15 முடிச்சிருவாங்க. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர், வினோத்தோட ரைட்டிங் வர வர அப்படியே வீக் ஆயிட்டே இருக்கு, அதை பத்தி எதாவது சொல்ல முடியுமா? இல்ல இந்த படம் வரணும்ல, வந்தாதானே உங்களுக்கு தெரியும். இல்ல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வரைக்கும் விஷயமே இந்த படம் வரணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியில்லைன்னு தானே. இப்ப என்ன படம், துணிவு தான் ஓகே, கடைசி கம்பேரிட்டிவ்லி பெட்டர்னா துணிவு பெட்ரு. என்ன படம் வலிமையெல்லாம் எனக்கு வந்து அது கோவிட் மேல பழிய போட்டாச்சு, நேர்கொண்ட பாரு ரீமேக்னு பழிய போட்டாச்சு. இது வரும்போது தான் நமக்கு தெரியும் படம் வரணும்ல நமக்கு. இப்ப இதை வர இப்ப இது வரும்போது தான் ஒரிஜினலா தெரியும். இப்ப நமக்கு வந்து நான் வந்து வினோத்தோட மிகப்பெரிய ஃபேன். அவருடைய இந்த தீரன் படத்துக்கும் சதுரங்க வேட்டைக்கும் எனக்கு ரொம்ப, அது நான் தீரனை விட எனக்கு சதுரங்க வேட்டை ரொம்ப பிடிக்கும். அந்த வினோத்தை இதுல பாப்போமா அப்படிங்கறத பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு பகவான் கேசரி ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அந்த ரீமேக்ல உள்ள சீன்ஸ் இருக்கு. அது போக இவரோட ரைட்டிங் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு இந்த படமும் இல்ல, அதுக்கு அடுத்து வர தனுஷ் படம் தான் நம்ம வந்து டோட்டல் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் தனுஷ். இல்ல brother, இவரோட 2 படம் மட்டும் தான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், மீதி படம் எல்லாமே ரீமிக்ஸ் ரைட்டா வருது. கான்மென்ட் பிளஸ் டாப் ஸ்டோரின்னு சொல்றாங்க தனுஷ் படம். ஆமா, அதுதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஹெச்யூஎஸ் படமா இருக்கும். இது வந்து அவரே இப்ப சொல்லியிருக்காருல்ல, இது தளபதி படம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ரீமேக் படம்னு சொல்றாங்க, டியூரேஷன் அதிகம்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்லியிருக்கிறாருல. இது வந்து ஒரு அவர் பெரிய ஹீரோக்கள் படம் போடும்போதுலாம் அவர் வந்து கரெக்டா ரீமேக் மாட்டிக்குது. இப்ப போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அஜித் கூட ரொம்ப நேர்கொண்ட பார்வை, இப்ப விஜய் கூட ரொம்ப பகவான் கேசரி. அது அவர் மேல தப்பு சொல்ல முடியாதுல்ல. அவங்க ஹீரோக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதானே இப்ப இருக்கிற இடத்துல. விஜயோ அஜித்தோ அவங்க வந்து ஹீரோக்களை தேர்ந்தெடுக்க, டேரக்டரை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க இருக்கிறாங்க இப்ப. அதனால அவங்க சொல்றதுதானே டேரக்டர். அவங்க வாய்ப்பு கொடுக்கும்போது என்ன படத்தை கொடுக்க சொல்லணும் அதை பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இது டேரக்டரோட சாமர்த்தியத்தை தான் பார்ப்பேன். அவர் 3 படம் பேக் டு பேக் அஜித் கூட படம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ல அஜித் கூட படம் பண்ணிட்டு டக்குனு விஜய் கூட படம் பண்ண ஒரே டேரக்டர் இவர் தான். முன்னாடி எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. ஏஆர்எம்எஸ் அஜித் கூட படம் பண்ணிட்டு கேப் போட்டு தான் விஜய் கூட படம் பண்ணாங்க. அது இத்தனை வருஷம் ஆச்சு. ஜீனா பண்ணது ஏஎல் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கிரீடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைவா பண்றதுக்கு 7 வருஷம் 8 வருஷம். 2006 கிரீடம், 2013 தான் வந்து தலைவா. அப்ப பாத்தீங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. அப்ப அடுத்தடுத்து இந்த கேப் வந்து ரொம்ப முன்னாடி பண்ணது வந்து பேரரசு தான் பண்ணார். திருப்பாச்சி சிவகாசி முடிச்சுட்டு நேரா திருப்பதி வந்தாரு, அவங்க கூட ஒர்க் பண்ணது. இப்ப ரீசெண்ட் டைம்ல அப்படி பார்த்தா ஹெச்என் தான் பேக் டு பேக் ஒர்க் பண்றது. அதுவே பெரிய விஷயம், அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு தானே இதெல்லாம்.
ப்ரோ அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஆஸ் அ ஃபேனா நம்ம வெயிட் பண்ணிருக்கோம்ல டேரக்டரோட ஃபேனு நம்ம வெயிட் பண்ணோம் அதுக்கு அவரோட அவங்க வந்து ஒரிஜினல் சின்ன படம் ரைட்டிங் எடுக்கும்போது வேணும். நம்ம அவங்க ஒரிஜினல் டேரக்டர் ரைட்டிங் நம்ம பார்க்க முடியும். சின்ன படமோ இல்ல டயர் டூ ஆக்டர்ஸ் கூட பண்ணும்போது நீங்க அதுக்கு தான் கார்த்தி, தனுஷ் இவங்க கூட பண்ணும்போது நம்ம அந்த ஒரிஜினல் ரைட்டிங்ல அதுல குவாலிட்டி நம்ம செக் பண்ண முடியும். குவாலிட்டி செக்கிங் அப்பதான் போகும். இப்போ வந்து ஜஸ்ட் மாஸ் ஆடியன்ஸை கம்ப்ளீட் பண்றாங்களா, அதை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா மெயின். ஏன்னா நீங்க அஜித் படத்தையோ விஜய் படத்தையோ மாஸ் ஆடியன்ஸ் வராங்க தேட்டருக்கு, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை பண்ணிட்டா படம் ஹிட். இந்த வருஷம் வந்து விடாமுயற்சி, கிளாஸ் மேக்கிங் அப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா கிளாஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. குட் பை அக்லி வந்து ஜஸ்ட் ஒரு ரிகர்சல் தான், எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட மாஸ்அப் தான் குட் பை அக்லி. அது எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு இந்த வருஷத்துல பெரும்பாலும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ பயங்கரமா போனது அதுதானே. எப்பவுமே ஆடியன்ஸுக்கு என்ன இருக்கோ அதுதானே. ரைட்டிங் வந்து அவங்களோட ரைட்டிங் வந்து நம்ம டயர் டூ ஆக்டர்ஸ் லெவல் கூட இருக்கும்போது ரைட்டிங் திறமையெல்லாம் பார்க்கணும். இப்போ அடுத்த ஒரு படம் தனுஷ் படம் இருக்குல்ல, அதுல பார்ப்போம் நம்ம. துணிவுல ஓரளவுக்கு இருந்தாரு ப்ரோ. பழைய பழைய வினோத்தோட அந்த அந்த பொலிட்டிக்கல் இது கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படிங்கிறது அதுதான். கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். இது வலிமைக்கு துணிவெல்லாம் எவ்வளவோ பெட்டர் ப்ரோ. வலிமையில அப்பா வலிமை வந்து அது மாதிரி நினைச்சாலும் இனிமேல் வினோத்தால் எடுக்க முடியாது, அது மாதிரி நினைச்சாலும் இனிமேல் அஜித்தால் எடுக்க முடியாது. ஆனா துணிவுல வந்து அந்த பேங்க்ல இருக்கிற வந்து ஈஸியா புரிய அந்த ஒரு இன்டர்வியூ சீன் வச்சிருப்பாங்களா, அதை நீட்டா வச்சிருந்தாரு. ஈஸியா புரிய துணிவுல எல்லாமே நல்லா எழுதியிருப்பாரு. டோட்டலா அவரு பண்ண ஒரே தப்பு என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பிளாஷ்பேக் பெருசா போனது மட்டும்தான். நீங்க ஹீரோக்களை தாண்டி நீங்க போயிடக்கூடாது. இன்னொரு கதைக்கு கிளை கதைக்குள்ள போனா கிளை கதை சீக்கிரம் முடிச்சு டப்புன்னு வந்துடணும். நீங்க பிரசன்ட்டுக்கு வந்துடணும், நீங்க விட்டுறக்கூடாது. அது முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல நீங்க அவ்வளவு ஹையா ஒரு சீனை வச்சுட்டு வேக வேகமா இன்டர்வல் பேக் அப்படி சூப்பரா கொண்டு இருக்கீங்க. படம் ஆரம்பிச்சே தெரியாது இன்டர்வல் பேக் போனோம், அந்த அளவுக்கு முரட்டத்தனமா போயிருக்கும். சூப்பரான ரைட்டிங் இருக்கும் துணிவுல, வேகமா போயிருக்கும். நீங்க லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் எதையும் பார்க்க விடாம போயிருக்கும். நீங்க அது அப்படியே அதே சொல்லிட்டு போயிருக்கணும் செகண்ட் ஹாஃப். நீங்க செகண்ட் ஹாஃப் பிளாஷ்பேக் போறீங்க அப்படின்னா 2 பிளாஷ்பேக் வரும் படத்துல. மோசம் என்னன்னா துணிவுல வந்து ஒரு பிளாஷ்பேக் வராது. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஷ்பேக் வந்து இந்த பையனுக்கு பிளாஷ்பேக் முடிஞ்சு திரும்ப இவங்களுக்கு கூட ஒரு பிளாஷ்பேக் போகும். 2 பிளாஷ்பேக் போயிட்டு வந்துருவாங்க. அந்த 2 பிளாஷ்பேக்லாம் போய் வரக்கூடாது. தானே ப்ரோ மெயின் கோரே தர்ஷனோட. அது மெயின் கோர் அதுதாங்க. அதுக்காக நீங்க அதையும் பெருசா எடுக்க கூடாதுங்க. நீங்க என்னன்னா எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுமோ. நீங்க சதுரங்க வேட்டையில ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், 5 நிமிஷத்துல வாய்ஸ் ஓவர்ல கதை முடிஞ்சிடும், அனிமேஷன்ல முடிஞ்சிடும். தீரன்ல எவ்வளவு பெரிய கதை மெயின் கதை கருவி அதுதான். அனிமேஷன்ல கார்த்தி சொல்ற மாதிரி முடிச்சு 2 வாட்டி சொல்லுவாங்க. அனிமேஷன் அந்த படத்துல 2 தடவை வரும். தீரன்லயும் பாத்தீங்கன்னா 2 பிளாஷ்பேக் வரும். ஃபர்ஸ்ட் இந்த எப்படி நடந்துச்சுங்கிறது ஒண்ணு, அப்புறம் ஹவேரியா கேங்க பத்தி ஒண்ணு வரும். பவாரியா, அதான் ஹவேரியா கேங், அதாவது ஒரிஜினல் வந்து ஹவேரியா கேங்ல பவாரியா கேங் வந்து படத்துல காமிச்சதா மாத்தி ஏதோ சதுரங்க வேட்டியில அப்படியே தான் வச்சிருப்பாரு. அனிமேஷன்லயும் அவரோட பிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. அதான் சதுரங்க வேட்டியும் தீரனுமே என்னன்னா மெயின் கதைக்கு வர வந்து நீங்க வந்து கதை கருவை வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடணும். நீங்க வந்து 20 நிமிஷம் கால் நேரத்துக்கு போயிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் டயர். ஏன்னா நீங்க சின்ன படமா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய நடிகர் படத்தை அவங்க பெரும்பாலும் அந்த 3 மணி நேரம் படம்னா 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் பெரிய நடிகர் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து என்ன பண்றது. ரைட், பார்ப்போம், அடுத்தடுத்த படங்கள்ல பார்ப்போம். இந்த அன்ரிலீஸ்டு ட்ராக் ஆஃப் ராவண மகன் அந்த பாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்காங்க. அதுதான் ஹனுமான் கைன் பாடின பத்தா அது தெரியலங்க. ஹனுமான் கைன் பாடினது அந்த பாட்டா இல்ல ஹெய்சன்பர்க் பாட்டான்னு தெரியல. இங்கிலீஷ் ட்ராக் எதுவும் இல்லையா? என்ன மாதிரி இருக்கான் அதான் இருக்கு இங்கிலீஷ் ட்ராக் இருக்கு. அதான் ஹெய்சன்பர்க் போட்டிருக்காங்கல்ல. ஹெய்சன்பர்க் போது இங்கிலீஷ் ட்ராக் இருக்கும். கார்த்திக் நேத்தா எந்த சாங் இருக்கான்னு தெரியல. அது போக இந்த ஆளுதையும் ஒன்று 3 சாங் இருக்கு. விவேக் இது எல்லா டான்ஸ் மாஸ்டரும் ட்ரிபியூட் ஆடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாட்டுக்கு. இன்னைக்கு அப்டேட்ல ஒரு அப்டேட் மிஸ் ஆயிடுச்சு. வசூல் ராஜா படத்துல கூட்டினா 7 வருதுன்னு சொல்லிட்டு இந்த டோர் நம்பருக்கு என்னென்னமோ சொல்லுவாப்புல கருணாஸ். கேக்குது, சொல்லுங்க. அந்த மாதிரி 29 ஃபிலிம்ல சாங் போட்டு வந்துட்டு ஒரு பர்த்டே விஷஸ் போட்டிருக்காங்க. எத்தனாவது பர்த்டே? 29 + 8. யோ என்னையா இது, என்னையா இந்த சிங்கமுத்து டே அப்படின்னு ஒரு டே சொல்லுவாரு. ஏன்னா அந்த மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷினுக்கு ஒரு டே சொல்லுவாரு. அந்த டே போட்டு பார்த்தாதான் கரெக்டா வருது. டே அநியாயத்துக்கு பண்ணாதீங்கடா அப்படின்னு ஒரு டே இழுக்க சொல்லுவாரு. அந்த மாதிரி கமல் சொல்ற டைலாக் தான் ப்ரோ. ஆமா, 29 + 8 தான்.
பிரகாஷ் ப்ரோ நான் கூட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு 29th பர்த்டேவான்னு ஷாக் ஆயிட்டேன். ஏங்க எனக்கு அது கூட பரவாயில்ல. ரஜினி எனக்கு நீங்க வசூல்ராஜன் சொல்லுங்க ஞாபகம் வருது. அந்த படத்துக்கு பார்ட் 12 எடுத்தாங்களாங்க ஆமா ஹிந்தில. இருக்கு, எனக்கு இன்னைக்கு ஹிந்திலயும் தாங்க இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு தாங்க ஹிந்திலயும் தெரியும். ஹிந்தில இருக்கு. எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். நான் அந்த ஒரு தெலுங்குலயும் இருக்குல்ல பிரகாஷ் ப்ரோ. தெலுங்குல இவர்லாம் இருக்காமாங்க. கேமியோ கொடுத்துட்டு போவாரு பவனு. அப்படியா? அந்த படம் தானே அது? எனக்கு அதை மறந்துட்டேன். ஆனா ஆமா அந்த படம் தான். ஹிந்தில பார்த்ததுதான் தெரியும் எனக்கு. எனக்கு கமல் பண்ண நல்ல விஷயம் ஆனா பாபனா சொட்டு எடுக்காது, இந்த வசூல்ராஜ் சொட்டு எடுக்காது. எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதுலதான் போட்டிருந்தாங்க இத ஹிந்தில. ஆனா அது ராஜ்குமார் பிரகாஷ் ப்ரோ ஹிரானி படம் இல்லைன்னு வசூல்ராஜ் நினைக்கிறேன். நல்லா தானே இருக்கு ஏன் ப்ரோ. மயூரன் என்ன bro? பிபிஎஸ் 2 இல்ல வசூல்ராஜ் 2 நல்லா இருக்கு. இந்த தமிழ்லாம் செட் ஆகாது, 2 செட் ஆகாது. ஏன் மயூரன் bro? அது ராஜ்குமார் ஹிரானி படம் தானா செகண்ட் பார்ட்? ஆமா ஆமா, அதுல வந்து ஹீரோ கண்ணுக்கு மட்டும் மகாத்மா காந்தி தெரிவாரு. இல்யூஷன். இது வேறயா? அந்த படத்தோட கோர் கிளைமேக்ஸ்ல புரிய வைப்பாங்கல்ல, ஹீரோக்கு புரிய வைப்பாங்க. அது வந்து உனக்கு மட்டும் தான் இப்ப தெரியுது, உன்னோட கற்பனை. அந்த அந்த கிளைமேக்ஸ இந்த மாவீரன் எஸ்கேவோட மாவீரன் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு அத உனக்கு தெரியாத விஷயத்த எதுவும் அந்த குரல் சொல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஹாஸ்பிட்டல்ல பில் எவ்வளோன்னு கேட்பாங்கல்ல, அந்த கிளைமேக்ஸ்ல வரதை இங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே வச்சிருப்பாங்க, ஹீரோக்கு புரிய வைக்கிறதுக்காக. நீ காந்தி சொன்னதா நீ சொல்ற எல்லா விஷயமுமே உனக்கு ஆல்ரெடி ஆள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் தான்ப்பா. நீ உனக்கே தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்த காந்தி கிட்ட கேட்டு பாரு, பதில் வராது அப்படின்ற மாதிரி. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பெங்களூர்ல எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்? பெங்களூர்லையா? தெரியலையே. ஆமாம் ப்ரோ. கேரளாவில் இப்போ இந்த ஃபேன் ஷோஸ்லாம் புக் ஆகிட்டு இருக்கு, 4 AM ஷோ. பெங்களூரில் 6 AM சொல்லியிருக்காங்க, 5 AM இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஷோ டைம் கன்ஃபார்ம் ஆகி வரப்போ தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. அஜித் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னது ப்ரோ? பண்ணி ப்ரோ, தீயும் சாம்பலும் லீக் ஆயிடுச்சாம்ல. இது பெங்களூர்ல புக்கிங் எப்போன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரோ நியூ இயர்க்கு அப்புறம் தான் ப்ரோ, ட்ரைலருக்கு அப்புறம் தான் ப்ரோ. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். 6 ஆஃப் போறான்னு ட்ரைலர் நியூ இயருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுவாங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள லைவ் பார்த்துட்டு இருந்தேன், கமல் அதனால இப்போ சரி சரி, கமல் ப்ரோ என்ன சொல்றீங்க? தீயும் சாம்பலுமா? தீயும் சாம்பலும் லீக் ஆயிடுச்சாம்ல அப்படின்னா ஹெச்டி. தீயும் சாம்பலும்னா ஃபயர் அண்ட் ஆஷை தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நாங்க கோட் வேர்ட்ல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டிருக்கீங்க. நீங்க தான் இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லு, அதனாலதான் கோட் வேர்ட்ல சொல்றேன் உங்கள்ட்ட. ஐயோ தெரியல, அது நானும் பார்த்தேன். பட் அண்ணா நான் வந்துட்டு அது கேம் பிரிண்டா இல்லை இதுவான்னு நான் செக் பண்ணல. ஆக்சுவலா நான் அந்த இது ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்தேன். பட் நான் இது செக் பண்ணல என்ன இதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபோட்டோஸ் பார்க்குறப்பே கேம் பிரிண்ட் ஃபீல் தான் கொடுத்துச்சு. அது கேம் பிரிண்ட் தான் தோணுது எனக்கு. எங்க தலைவர் ஆடுங்க நெக்ஸ்ட் இது பிரபுதேவா கூட இது இருங்க வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு போல. வந்துட்டாரு எங்க லைவ்குள்ள போயிடுறேன் உள்ள. இது நேரம் கழித்து சந்திப்போம். வந்துட்டாருங்க, ஸ்டேஜுக்கு வந்துட்டாருங்க. வந்துட்டாரா? சூப்பர். அஜித் ப்ரோ லைவ் எதுல ஓடுது? இன்ஸ்டால ப்ரோ. இன்ஸ்டாலையா? எதுல போய்தான் பாப்பீங்க? இன்ஸ்டாலன்னு சொல்ற அப்புறம் எதுல பாப்பேன்னா கவனிக்கல. அப்படியே அந்த இதை ஷேர் பண்ணுங்களேன் இன்ஸ்டாலேயே. கிளியரா இருக்கா ஆடியோ உங்களுக்கு? அஜித் பால்தா கமல் உனக்கு அனுப்பிட்ட கமல். சரி பரணி, ஸ்டேஜுக்கு வந்து இப்ப பேச்சு வர மாதிரி ஐடியா இல்லை போல இருக்கு. நம்ம முடிச்சிடலாமா? இல்ல, இப்பதான் ஸ்டேஜுக்கு வந்திருக்காராம். அஜித் பல்தான் சொல்லிட்டு அவர் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க போயிட்டாரு. டான்ஸ் தானே வந்திருக்காரு. இது வந்துச்சா என்ன விஜய் இல்ல பிரபுதேவா ரெண்டு மைக்குக்கே பேரும் வந்துட்டாரு, டான்ஸ்? மைக்குக்கே வந்துட்டாரு.
வந்தாச்சா? ரைட், ஓகே ரைட், பேச ஓகே. ஆரம்பிச்சதுதான், வேற எதுவும் இல்ல. அப்போ ஓகே, அப்போ ஓகே, 10 நிமிஷம் முடிச்சிடலாம். பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டாங்க, சூப்பரா இருக்கு ஸ்டேஜ் எல்லாமே. மலேசியாவுக்கும் இங்கேக்கும் ஒரே டைம் தானே பரணி ப்ரோ? இல்ல 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ், 2.5 மணி நேரம் அஹெடா இருப்பாங்க மலேசியா. ஸோ இங்க 10 நம்மளோட மணினா ஃபாஸ்டா இருப்பாங்களா? ஆமா, இங்க 10 மணினா அங்க 12:30. இப்ப கரெக்டா 12:37 AM அங்க. இப்பதான் இவர் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு, மலேசியன் டிரான்ஸ்போர்ட் 12:38 இப்ப. ஒரு நிமிஷம் ஏன்னா அதான் மலேசியன் டிரான்ஸ்போர்ட் வந்து 2 AM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம், இது டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்லாம், இது இந்த ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் சொன்னேன் சீக்கிரமா முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. இவர் பேசினாலும் ஒரு 30-40 மினிட்ஸ் பேசினாலும் அவ்வளோதான், டக்குன்னு ரேப் அப் பண்ணிடுவாங்க. அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருக்கலாமே. இப்பயே மணி 12:00. 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு உள்ள போயிருப்பாங்களா கான்சர்ட்டுக்கு? இல்ல 2:30. ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் உங்களுக்கு எப்போ மெசேஜ். நம்ம டைமுக்கு 1:30 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் சாங் வெள்ளினமே. மத்தியானமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அதான் ப்ரோ, அங்க டைமுக்கு 3 மணிக்கு கான்சர்ட், 6 மணிக்கு ஆடியோ லான்ச், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. என் ஃப்ரெண்டெல்லாம் மத்தியானம் 12 மணிக்கே போயிட்டாங்க. இப்ப மணி அங்க 12 மணி, 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த திரு உட்காந்த இடத்துல இருந்தே அடிப்பான்டான்னு ஸ்லீப்பர் செல் செட் பண்ணி வச்சுட்டு தான் சொகுசா உட்காந்துருக்கீங்களா பரணி ப்ரோ? ஏன் ப்ரோ புரியல, என்ன ஸ்லீப்பர் செல்லு? நேரடி அப்டேட் கொடுக்க. அப்டேட்டுக்கெல்லாம் இல்லை ப்ரோ, அப்டேட்லாம் இல்லை. அவங்க என்ஜாய் பண்ண போயிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போயிருக்காங்க அங்கே, மலேசியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால நம்ம சும்மா கேட்டேன் மத்தியானம் வந்துட்டு. இன்னைக்கும் நம்ம நண்பர் நடிச்ச பில்லா சொல்லிட்டாரு ப்ரோ. சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். மலேசியான்னு சொன்னாவே சில படங்கள் ஞாபகம் வரும், அதுல நம்ம நண்பர் நடிச்ச பில்லா படமும் ஒன்று. அப்டேட்டடா இருக்கீங்களேப்பா. நானும் அந்த லைவ் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, ஆடியோ கிளியரா இருக்கா? கமல் மத்ததுக்கெல்லாம் பதில் சொல்றா, ஒரு 2 வாட்டி கேட்டாரு ஆடியோ கிளியரா இருக்காரு. அஜித் பல்டான்ட்டையும் கேட்டேன், பதில் சொல்லல. இவரும் கேட்டேன், சொல்லல. ஐயோ, ஆடியோ கிளியரா இருந்துச்சுன்னா சரி கேட்டு சொல்லுங்கப்பா எனக்கு, அவ்வளவுதான், வேற என்ன. பல்தானுக்கு மியூட் போடுங்க பரணி ப்ரோ. இல்லைங்க, பல்தான் மியூட் போடுறது போல அவரே போட்டார் போல, என்ன டக்குன்னு ரிமூவ் கொடுத்துட்டேன். பல்தான் சாரி பல்தான், ரெக்வஸ்ட் கொடுங்க பல்தான். ஓகே ப்ரோ. மார்க்னு ஒரு விஜய் ஃபேன், அவரு தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரோ ஆடியோ லான்ச்ல, நான் அவர் நினைப்பாவே இருக்கு. ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளவு கவலை? அவர் இங்க வந்து நார்மலா பேசிதான் பாத்துருக்கீங்க, அவர் டைம் பாஸ்ல எப்படிலாம் பேசுவார் நீங்க பார்த்தது இல்ல. ஏன் என்னாச்சு? அவர் பயங்கரமா பண்ணுவாரு கண்டென்ட் கொடுப்பாரு பயங்கரமா. அப்படியா? மலேசியான்ற ஹேஷ்டேகே வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நேற்று ராத்திரி டைம் பாஸ்ல கார்த்திகிட்ட போய், கார்த்திக் ப்ரோ நான் வந்து ரீச் ஆயிட்டேன், எனக்கு கையை ஓடலை காடு ஓடலைன்னு அங்க போயிட்டு டைம் பாஸ்ல பேசிட்டு இருந்தேன். மலேசியா ரீச் ஆயிட்டேன். ஓ, மலேசியா ரீச் ஆயிட்டாராமா? ஆமா, தளபதியை தூரமா பார்த்துட்டேன், அடுத்து பக்கமா பார்க்க போறேன், ஹோர்டிங்ஸ்லாம் வைக்க போறேன், புசியானதை அபியூஸ் பண்ண போறேன், அப்படி இப்படின்ட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு வந்து. அபியூஸ் பண்ண போறாரா? ஆமா ஐயா ராசா புசி செல்லங்களா, யாரா நீங்கெல்லாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு போல.
மாவீரன் சொல்லுங்க மாவீரன். விஜய்ல புசியன்னு சொன்னேன், புசிய பிடிக்காது. ஓகே ஓகே ஓகே. அப்ப படம் உண்மையிலே கேசரி ரீமேக் தான் போல. அந்த படம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. ஸோ எப்படின்னாலும் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஜாலியாக. அஜித் பல்தானும் கமலும் போயிட்டாங்க பீச்சுக்கு. இல்ல எனக்கு என்னன்னா காவலன்ல மலேசியா சீன் வருமா, எனக்கு ஞாபகமே வரல. எனக்கும் ஞாபகம் வரல. அதுதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீன்ல பாக்ஸிங் பண்ணுவாரு காவலன்லயா? ஹாங்காங். ஆமா மலேசியாவும் தெரியல, ஏதோ ஹாங்காங்ன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல பாக்ஸிங் பண்ணுவாரு போய் பெட் மேட்ச். எனக்கு சீரியஸா அந்த கீழே விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மேல வந்து சொல்லிட்டு போங்கப்பா. எனக்கு உண்மையாலே ஞாபகம் வரலங்க. மலேசியால எப்ப காவலன் வந்துச்சு எனக்கு உண்மையாலே எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரல. மலேசியால காவலன் எங்க ஷூட் ஓப்பனிங் சீன்ல அவர் பாக்ஸிங் பண்ணுவாரு, அதாவது ஞாபகம் இருக்கு. மறந்துருச்சுங்க. கரெக்ட். அதான் 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 அததான் சொல்லிருப்பாரு. எனக்கு மறந்துருச்சுங்க. காவலன்ல எப்போ பாக்ஸிங் சீன் வரும்னே ஞாபகம் வரல. அவர் இன்ட்ரோவே அதானே ப்ரோ. அவரு சீரியஸா ஞாபகம் வரலங்க. இன்ட்ரோவே. எனக்கு வந்துட்டு அந்த கோவில் திருவிழா சாங் இருக்கு தெரியுமா? பின்னை கப்பான் ஒருவன் மண்ணை கப்பான் ஒருவன். அதுல இருந்து தாங்க எனக்கு படமே ஞாபகம் இருக்கு. அதுக்கு பின்னாடி பரணி ப்ரோ அதெல்லாம் அவர் அந்த ஊருக்கு போய் அந்த வேலைக்கு சேர்ந்து அதெல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு அது வந்து அவர் கூட சண்டைலாம் போட்டுருவாரு. ராஜகிரண் வந்து வீட்டை விட்டுல அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வர பாட்டு ப்ரோ. அதெல்லாம் 20-30 நிமிஷம் கழிச்சு வர பாட்டு. எனக்கு அதுல இருந்து தான் அந்த படமே ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி. அதுவே கிட்டத்தட்ட இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். குதிரை வண்டியில வந்து அங்கிருந்து சம்மர் சல்டா அடிச்சு வந்து நிப்பாரு. அங்க இருந்து பாட்டு வரும். ஃப்ரெண்டு கடன்ல இருப்பான், அவனுக்காக பெரிய பெட் மேட்ச் ஆடிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வருவாரு. அப்பா சேட்டை ஓவர் ஆயிட்டு இருக்குன்னு ஊருக்கு அனுப்பி வைப்பாரு. ஆமா நிழல் ரவி இருப்பாரு அப்பாவா. எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்க அனுப்பி விடுவாரு இவர் ராஜகிரண். வடிவேலும் ஃபாலோ பண்ணிட்டே வருவார்ல கரெக்ட். அந்த சீன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வருவார்ல, இல்ல வீட்டுல இருப்பாரா? ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாரு. ஃபாலோ பண்ணிட்டு தான் அவரும் அங்க வருவாரு. அவரும் ஒரு வேலைக்கு சேர்ந்துருவாரு. குருவி நிறைய அங்க ஷூட் பண்ணாங்க, அது ஓகே. குருவியில கூட சில போர்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, பில்லா தான் முழுக்க மலேசியாலே. ஆமா அதுக்கடுத்து கபாலி மலேசியா தானே? ஆமா கபாலி ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியா. கடாரம் கொண்டான்னு மலேசியா தான் ஃபுல் படமும். ஆமா ஆக்சுவலா கடாரம் கொண்டான் படம் வர முன்னாடி அந்த கடாரம் கொண்டானுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? அது ஏதோ மலேசியால ஏதோ முக்கியமான ஹிஸ்டரிய பத்தின ஏதோ சொன்னாங்க. அது அப்பெல்லாம் அது ஹைப் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அது கொரியன் படத்தோட ரீமேக். கபாலி இங்கதான் ரிவ்யூ வைஸ் பெருசா வந்து இதாகல. பட் ஆனா மலேசியால பார்த்த எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆச்சு. ரஜினி அந்த ஒரு மேடை ஸ்பீச் ஒன்று இருக்கும்ல, அதுவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வர ரிவ்யூ சொன்னவங்களுக்குலாம் திட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இங்க அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் ஆமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்போ அவ்வளோ இது தெரியும் எனக்கு. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ வந்துட்டு நானுமே வந்துட்டு அதெல்லாம் நமக்கு பெருசாக வந்து தெரியாதுல்ல அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. பட் அவங்களாம் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் வந்துட்டு இதாக இருக்குது, எனக்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பில்லா படத்துல ஒரு முருகன் கோயில் வருமே, அது மலேசியாலயா இருக்கு? ஆமா ஜேபி ஜோஹூர்ல தானே இருக்கு. சாரி ஜோஹூர்ல கேரளான்னு தெரியல. அப்ப அந்த சிங்கப்பூர்ன்றாங்களே அது? இல்ல சிங்கப்பூர்ல இல்ல, மலேசியால தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த டைம் வந்துட்டு அது ரெனோவேஷனுக்காக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். தைப்பூசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பரணி ப்ரோ, எனக்கு இப்போ ஒரு டவுட், எப்படி 2 ஏகேவுமே மலேசியால இருக்காங்க? புரியல. 2 ஏகேவுமே அந்த படத்துல எப்படி மலேசியால இருக்காங்க? இங்க இருந்து தானே போவாங்க.
உங்களுக்கு ப்ரோ புரியும். பகிரும் ப்ரோ. இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ரொம்ப நாளா இன்னொரு டவுட்டும் இருக்கு. நீங்க கிளியர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச. எப்படி ரெண்டு ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்கவங்க. இப்போ ஒரே வயித்துல பிறந்து இந்த ட்வின்ஸ் ஆனா பரவாயில்ல. இப்ப பில்லாபுரத்துல யார் யாரோ ரெண்டு பேரும் எப்படி வாய்ஸ் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்கு? மாவீரன் அதெல்லாம் ப்ரோ. பிரச்சனை இல்லை. அது நிறைய படம் வருது. பட் 2 பேருமே உலகத்துல எவ்வளவோ நாடு இருக்கும்போது 2 பேருமே மலேசியாவுக்கு போயிருப்பாங்க. 2 இருங்க பேருமே மாவீரன். தமிழர்கள். ஒரு நிமிஷம், இந்த ரெட்டத்துல பார்த்தேன். அவர் ரோட்ல ம். நடந்து வந்துட்டு இருப்பாரு, ஒரு அருண் விஜய். ஒரு கார் இடிக்கும், பறந்து இன்னொரு கார்ல வந்து விழுந்து கீழே வருவாள். ஓகே, இதான் சீனு. நைட் டைமு ஒரு கார் இடிச்சுட்டு போயிடும். அந்த காரில் இடி வாங்கி அதுலேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு காரில் இடிச்சுட்டு அந்த கார் போய் நிற்கும். ஓகே, அடிபட் அடி ஒன்றுமே இருக்காது. அப்படி விழுந்தவர் 2வது காரில் அடிபட்டு விழுந்திருப்பாரு. டக்குன்னு எந்திரிப்பாரு பாருங்க, ஹீரோ மாதிரி எந்திரிச்சு அடுத்த அருண் விஜய் என்ட்ரி சைங்கன்னு வருவாரு. அதுல வேற பிஜிஎம் போட்டு எலிவேட் வேற பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அது இல்லைன்னா பார்க்கும்போது நல்லா பரணி ப்ரோ கடைசியில ஏதோ பேய் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. புரியல. பேய் ஏதோ சாத்தான ஏதோ சொல்லுவாங்களாம்ல அருண் பேய் விஜய. சாத்தானா? ஆமா இல்ல ஆமா, இந்த அது ஏதோ வேற, அது வேற கமல். ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா அது ஸ்பாய்லரா இருக்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன், அது ஸ்பாய்லரு. சும்மா அது சொல்லுங்க. அந்த வந்துட்டு படத்தை யாரு பக்கம் இதாக போறது இல்ல இல்ல. இல்ல, நான் லிசனர்ஸுக்கு சொல்லிடுறேன். அது வந்துட்டு ஜிபியூல ஒரு ஃபிளாஷ்பேக் ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அஜித்துக்கு செட் ஆகும், ஆனா இவருக்கு செட் ஆகல, அவ்வளவுதான். ஏங்க இந்த வேகமா அந்த தமிழ்ல டைப் பண்றதுக்கு அதுவும் பெரும் கொடுமை. ஸ்பேஸ் கேட்டுக்கிட்டே நீங்க பேசுறது வந்து மைக்ல ஓடுது. டைப் பண்ணும்போது தப்பா டைப் பண்ணுவோம்னு பயமா வேற இருக்கு. பரணி ப்ரோ, துரந்தரும் டாக்ஸிக்கும் ஒன்னா ரிலீஸ் ஆனா 2ல எதுக்கு ஃபர்ஸ்டா போவீங்க? துரந்தர். டாக்ஸிக் நான் ஓகே. சரி, துறந்தரு டாக்ஸிக்கு கருப்பு 3 ஒன்னா ரிலீஸ் ஆனா எது ஃபர்ஸ்ட் போவீங்க? கருப்பு. கருப்பு வராது. ஏங்க நான் சும்மா தானே கேக்குறேன் பரணிட்ட. சொல்லுங்க மாவீரன். பரணி ப்ரோ. நான் தான் சொல்லிட்டேனே, கருப்பு. கருப்பு ஃபர்ஸ்ட், துரந்தர் செகண்ட், டாக்ஸிக் தேர்டு. ஓகே ஓகே. நான் இப்போவும் சொல்றேன் மாவீரன், நான் இப்போ வந்து ஜனநாயகனுக்கு வந்துட்டு கேரளாவில் தான் போய் 4 AM ஷோ பார்க்கலான்னு இருக்கேன். ஆஸ் ஆஃப் நோ பெங்களூரில் 4 AM ஷோவோ இல்லை 5 AM ஷோ இருந்துச்சுன்னா பெங்களூர் போயிடுவேன். ஏன்னா அடுத்த நாள் பராசக்தியும் 6 மணி ஷோ பார்த்துட்டு வரலாம். அந்த ஒரு ரீசன்னால கேரளா போனால் பராசக்தி அங்கே ஏர்லி மார்னிங் போட மாட்டாங்க. அதனால இப்போ அந்த பிளானில் இருக்கேன். அந்த மாதிரி கருப்புமே பெங்களூராக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு கேரளாவாக இருக்கட்டும், 4 AM ஷோ இல்லை 5 AM ஷோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருவேன். பிப்ரவரி வரைக்கும் தான் இந்த மாதிரி. மார்ச் ஏப்ரல்லாம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இருக்காது, ஜாலியாக இருப்பேன். இந்த படத்தில் வரும்ல, ஜெயம் ரவி படத்தில் 11 மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு 12வது மாதம் வந்துட்டு வெளிநாடு போயிடுவாப்புல, அந்த மாதிரி. மார்ச் ஏப்ரல் மே 3 மாதமும் ஜாலியாக இருக்கலாம். மங்காத்தா ரீ ரிலீஸ்க்கு எதுவும் போறீங்களா? மங்காத்தா ரீ ரிலீஸா? அவர் அட்டகாசம் பார்க்காத படத்தையே தேட்டருக்கு பார்க்க போக மாட்டேன்ட்டவரு. அது மட்டும் இல்லாம பார்க்காமே பிரிண்ட் சரியில்லைன்னு வேற சொன்னவரு. அவரு போய் மங்காத்தா ரிலீஸ் போவீங்கன்னு கேக்குறீங்க. நான் பெருசா என்ன வீட்டுல தேட்டருக்கெல்லாம் என்ன விடுவாங்க. ஆனா வெளியூருக்கு போகலாம் விட மாட்டாங்க. மங்காத்தா வந்தா போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. பெங்களூர் 5 மணி நேரம் டிராவல் பண்ணா பெங்களூர் போகலாம். இல்ல நீங்க ஒரு பர்னிட்டு 5 மணி கேக்குறீங்க நேரம் பாருங்க. சேர்த்து டிராவல் பர்னின் பண்ணா ஒரு சென்னை ஹார்ட் போகலாம். கோர் ஹேட்டருங்கிறது தெரியாம கேக்குறீங்க. ஐயோ, ஏதாவது சொன்னி நீங்க உண்மைதான் பரணி. ஏன்னா பரணி அட்டகாசம் படத்தை நீங்க தேட்டர்ல முதல் தடவையும் பார்க்கல, ரீலீஸ் பார்க்க மாட்டேன்ட்டீங்க. பார்க்காத படத்தையும் பார்க்கல, ஆனா பார்க்காம குவாலிட்டி சரியில்லைன்னு ஒண்ணு சொன்னீங்க. இத்தனை ட்ரைலர் பார்த்து சொன்னீங்க. ஐயோ சரி, அதை விட அஞ்சான பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க. அஞ்சானுக்கு ரிவ்யூ 10 வருஷம் கழிச்சு. நான் அஞ்சான எனக்கு பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா சீரியஸா நான் வந்து கேரளா நான் ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் வருஷம் ஐ மீன் ஒரு கொஞ்சம் மாசமோ கொஞ்சம் வருஷமோ கழிச்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த தமிழ் ஃபிலிம்னா வந்துட்டு மங்காத்தா தான். நான் ரொம்ப சின்ன பிள்ளை போனது, இப்போ பார்த்தது, ஃபேமிலியோட பார்த்தேன் அந்த படம். ஆக்சுவலாக அந்த டைமில் வேற எந்த படமுமே இல்லைன்னா போவேன்.
பட் வேற ஏதாவது படம் இருந்துச்சுன்னா போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த படமும் வராது ஜான்ல. இந்த 2 பெரிய படங்கள் பிரகாஷ் ப்ரோ ரீ ரிலீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க மங்காத்தா வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்பயும் போக வரலாறு வந்தா மாட்டேன். போவேன். மங்காத்தாலாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஆனாலும் மங்காத்தா கூட போனாலும் போவேன். வாய்ப்பு இருக்கு. அதாவது வாய்ப்பு கம்மி, ஆனா போயிடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, மங்காத்தா வரலாறுலாம் அது ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால போனாலும் போவேன். சொல்ல முடியாது அந்த நேரம், அது மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு, அந்த படங்களை பொறுத்து இருக்கு. ட்ரையா இருந்தா போவேன், அது அந்த நேரம். அதேதான் நானும். ரொம்ப ட்ரையா இருக்க வேற எந்த படமுமே இல்லைன்னா எனக்கு தெரியல. மலையாளம்ல ஜான்வரி மாசம் ஒரு பிக் ஃபிலிம் கூட இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எந்த ஒரு பெரிய நடிகர் ஃபிலிமுமே இல்லை. அது ஏன்னே தெரில. சத்த பச்சா அதுதான் ஜான்ல வருதுன்னு சொன்னாங்க. ஜானா ஃபிப்ரவரி தெரில. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பிரகாஷ் ப்ரோ சர்வமயாக்கு ரிவ்யூ போட்டிங்களா? போட்டேனே, பார்க்கலையா? வந்தோடனே சொன்னாரு. சொன்னாரு, ரிவ்யூ போட்டிருக்காரு, போஸ்ட் பண்ணியிருக்காரான்னு பார்த்தேன். போட்டாச்சு போட்டாச்சு. இந்த இந்த கான்செப்ட் நீங்க கொரியன்ல ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனா வந்துட்டு இல்ல கொரியன் வைப் கொடுத்துச்சு தவிர கொரியன்ல பார்த்த மாதிரிலாம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. எனக்கு அந்த வைப் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு பார்க்குறப்பெல்லாம். அதான் கேட்டேன். சுகமா ப்ரோ ஸ்பீக்கர் வர சொல்லுங்களேன். அவர் வரமாட்டாரு. அது கண்டென்ட் டைப் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு ஃபாஸ்டா கண்டென்ட் டைப் பண்ண முடியும்? தான் காட்டுது. கீழே உங்க அத்தா வந்திருக்காரு பரணி ப்ரோ. ஏன் ரெக்வஸ்ட் காட்டலையே? இப்ப எனக்கு ஐடியா காட்டல, ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ஏங்க ரிமூவ்லாம் பண்ணலங்க. சரி, யாராவது வந்துட்டு விஜய் பேசினாரு, இது பேசினாரு, அது பேசினாருன்னு சொல்லுவாருன்னு சொல்லி தான் இந்த ஸ்பேஸை இவ்வளோ நேரம் வந்து நீட்டிச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. லைவ் போட்டது தப்பா போச்சு. பல்தானு கமலும் பாருங்க. ஆமா. சரி ஓகே பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வந்து யாரும் வந்து அப்டேட் சொல்லுவாங்கன்னு தெரியல. முடிச்சிடலாமா? அப்ப முடிச்சிடலாம். இதைத்தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே. அவங்க சரி 2 ரைட் பேரும் ஓகே. கேட்டாங்க. அவங்க பேச ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை, சொல்லுவாங்கன்னு சரி பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வைப் பண்ணட்டும். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு எப்படியோ எனக்கு தெரிஞ்சு சென்னை ஆடி லான்ச் மலேசியாவுக்கு போனவங்க 12 மணிக்கு போயிட்டு 12 மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. முழுசா 12.5 மணி நேரமா 13 மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. அவங்கள உண்மையுமே பெரும் கைத்தட்டல், சாதனை தான். இதெல்லாம் பெரிய விஷயம். நடுவு 20 நிமிஷம் தான் பிரேக்கு. 20 நிமிஷம் பிரேக்கு அப்புறம் அதான் பெரிய சாதனை தான். இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இங்க போய் இல்ல ஒரு நாட்டுல போய் ஜாலியா வைப் பண்ணி, அங்க இருந்து வந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்க இருந்து லோக்கல் மலேசியால கண்டிப்பா பாதி பேர் அங்க இருக்கவங்க தான் இருப்பாங்க. இங்க இருந்து நிறைய பேர் போயிருப்பாங்கல்ல. நிறைய பேர் போய் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி 12 மணி நேரம் 15 நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி ஒரு ஈவெண்ட்டை பார்த்து அது ஒரு அவங்க மெமரபிள் ஈவெண்ட்டா இருக்கும். ஓகே. பட் யாரு நம்ம போயிருந்தாலுமே 12 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே அவங்க கிடையாது. பிடிச்சுதானே போயிருக்கிறாங்க. புடிச்சுதான் போயிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாதுண்ணா. இல்ல அதுக்கும் விஜய் ஒரு appreciate ஓப்பனான ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லியிருக்காரு, நல்ல மலேசியா விஷயம், சூப்பரா. மக்களுக்கும் இல்ல appreciation இது செம்மையா வேணும். சொல்லியிருக்காரு விஜய் இப்ப சொன்ன ஸ்பீச்ல. நாங்க வந்து பாபி டியோட பிரியமுடன் மற்றும் வில்லு இந்த ரெண்டையுமே அவருக்கு தெரியாம காப்பி அடிச்சு எடுத்தோம். இப்ப இந்த படத்துல ஒரு வில்லன் அடிக்கிறா, சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு விஜய். சரி பரணி முடிச்சிடலாமா?